அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ கோடிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு சுத்தமே தெரியாது. அ ஒரு சின்டாக்ஸ் கூட தெரியாது. ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணதில்ல. அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும். நான் HTML நார்மலா யூஸ் பண்ணியிருக்கேன். HTML வந்து ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்ணி, அதில நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி அவுட்புட் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த வீடியோல என்ன காமிக்க போறேன்னா, நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லைன் பை லைன் அவுட்புட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுற மாரி நான் காமிக்கிறேன். இப்போ நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாதவன் இந்த வீடியோ பார்க்க வந்தான்னா, அவன்கிட்ட வெறும் சிஸ்டம் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் நார்மலா ஒரு ப்ரௌசர் இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த ப்ரௌசர் மட்டுமே போதும். வேற எதுவும் தேவையில்ல. அ நார்மலா நம்ம நோட்பேட்ல பேசிக்கா டைப் பண்ணிலாம் நம்ம அவுட்புட் பார்த்துருப்போம். ஆனா, எதுவுமே இல்லாம HTML கோடிங்கே இல்லாம நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ட வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? டைரக்ட்டா கான்செப்ட்குள்ள போயிடுறேன். ஸ்டெப் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ டைரக்ட்டா நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து நார்மலா Google Chrome ப்ரௌசர். ஓகே. இதுல google.comங்கிற வெப்சைட்ல தான் இருக்கேன். இதுவே ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? இப்போ வெப் அப்ளிகேஷன் பார்க்க போனா நார்மலா Amazon, Flipkart எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான். அது வந்து எந்த அவங்க புரோகிராமிங் லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாலும் சரி, அந்த டெவலப்பர்ஸ் வந்து எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருந்தாலும், கடைசியா அது கன்வெர்ட் ஆகுறது கண்டிப்பா ஜாவாஸ்கிரிப்ட்டா தான் இருக்கும். அப்பதான் நம்மளோட ப்ரௌசர்ல அது வந்து ம் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அது வந்து கடைசியா ஜாவாஸ்கிரிப்ட்டா கன்வெர்ட் ஆனா மட்டும் தான் ப்ரௌசர்ல சப்போர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டைரக்ட்டா கூகுள் வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணி அவுட்புட் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல மேல கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத நான் இந்த ஸ்க்ரீன கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணா கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் அவுட்புட் பார்க்க முடியும். ஓகேவா? இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேவா? வேர் அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸ்ல டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் போட்டுக்கிறேன். அதுல ஒரு ஸ்ட்ரிங் நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேவா? கோடிங் தமிழ். ஓகேவா? இத நான் என்டர் குடுத்துட்டேன். ஓகே. என்டர் குடுத்தோனே அன்டிஃபைன்டுன்னு ஒண்ணு வந்திருக்கு. இத நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. இது எதனாலனா, இப்ப நான் இனிஷியல் பண்ணியிருக்கிற சின்டாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். டெஸ்ட்ங்கிற வேரியபிள்ல இந்த ஸ்ட்ரிங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இது வந்து ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணாது. எந்த அவுட்புட்டுமே இப்ப குடுக்காது. அதனால நான் இப்ப என்டர் கிளிக் பண்ணோனே எனக்கு அன்டிஃபைன்டுன்னு ஒரு வேர்ட் வருது. அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. இப்போ நான் இந்த டெஸ்ட்ங்கிற வேரியபிள் வந்து எனக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ஜஸ்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நான் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு சஜஷன் காட்டிடுச்சு. இந்த மாரி டெஸ்ட்ங்கிற வேரியபிள்ல இப்படி ஒரு அவுட்புட் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் இப்ப என்டர் குடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்துரும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் வரல. ஏன்னா, நான் வந்து அந்த வேரியபிள நான் ஆ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அது அவுட்புட் குடுத்துருக்கு. அவுட்புட் வந்து கோடிங் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்துருக்கு. அதனால எனக்கு அன்டிஃபைன்ட் வரல. ஓகேவா? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்டே நம்ம ரன் பண்ணியாச்சு. அப்போ எந்த டூலுமே இல்லாம, நம்ம வேற எதுவுமே ட்ரை பண்ணாம ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ போட்டு ரன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதே இதுல இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். டெஸ்ட் அப்படின்னு ஓகே டெஸ்ட்2 அப்படின்னு கிரியேட் பண்ணி ஒரு அரே ஒண்ணு அசைன் பண்றேன். இதுல வந்து நம்பர்ஸ் நான் வந்து இதுல அசைன் பண்றேன். ஓகேவா? 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட்2ங்கிற வேரியபிள்ல இந்த நம்பர்ஸ் அதாவது அரே ஆஃப் நம்பர்ஸ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இத பிரிண்ட் பண்றேன். டெஸ்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு இந்த மாரி அரே லிஸ்ட் வரும். ஓகே. அப்பனா இந்த இடத்துல இது இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அதாவது அசைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். வேல்யூஸ். ஓகே. இப்போ இன்னொன்னு பண்ணலாம். நம்ம இதுலயே நம்ம கன்சோல் டாட் லாக் போடலாம். இப்போ நார்மலா கன்சோல் டாட் லாக் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சவங்க தெரியும். அவங்க வந்து போட்டிருப்பாங்க. கோடிங்ல இடையில ஜாவா கன்சோல் டாட் லாக்ன்னு போட்டு அதில வேரியபிள் பாஸ் பண்ணா அதுக்கு நம்ம அவுட்புட் குடுக்கும். இப்போ நான் அத போட்டு காமிக்கிறேன். கன்சோல் டாட் லாக்ன்னு போட்டு நம்ம அதில எந்த வேரியபிள் பாஸ் பண்ணாலும் அவுட்புட் குடுக்கும். நான் வந்து டெஸ்ட்ங்கிற வேரியபிள பாஸ் பண்றேன். ஓகேவா? வேரியபிள் பாஸ் பண்ணி என்டர் குடுக்குறேன். எனக்கு அவுட்புட் குடுத்துருச்சு. அதில என்ன அவுட்புட் இருக்கோ அது குடுத்துருச்சு. இந்த கன்சோல் டாட் லாக்ங்கிறதும் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அதனால அதுவும் அன்டிஃபைன்டு தான் வரும். நான் என்டர் கிளிக் பண்ணும்போது அன்டிஃபைன்டு வந்துருச்சு. ஓகே.
பிரச்சனை இல்ல. இப்போ நான் கன்சோல் டாட் லாக்ல வந்து டெஸ்ட் 2ங்கிறத போடுறேன். ஓகேவா? 2ங்கிறது என்ன இருக்குன்னா, அரேங்கிறது இருக்கு. அதாவது அரே வேரியபிள்ஸ் இருக்கு. 2ங்கிறத பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா, அரே அரே வந்திருக்கு. அதுல 5 ஐட்டம் இருக்கு. ஓகேவா? இப்போ நார்மல் அரே பார்த்தாச்சு. இதே வேரியபிள் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டெஸ்ட் 3 அது அதுல வந்து அரே தான் நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். இதுல நான் ஸ்ட்ரிங் போட போறேன். ஓகேவா? ஆம், அதாவது இத நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அதனால அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்டர் கொடுத்துட்டேன், சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் டெஸ்ட் 3ங்கிறத டிஸ்ப்ளே பண்ணா எனக்கு அரே ஆஃப் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இப்போ கன்சோல் டாட் லாக் வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? அதுல ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணா அது நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதே கன்சோல் டாட் டேபிள்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும்னு பாருங்க. கன்சோல் டாட் டேபிள். ஓகே. இதுல வந்து நான் இப்ப அரேவ பாஸ் பண்ண போறேன். டெஸ்ட் 3ங்கிற அரேவ பாஸ் பண்றேன். என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஓகே. என்டர் குடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, அந்த அரேவ எனக்கு டேபிள் ஃபார்மட்ல போட்டு குடுத்துருக்கு. அதாவது இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் ஒரு காலத்திலயும், வேல்யூ எல்லாமே ஒரு காலம்லயும் எனக்கு அசைன் பண்ணி குடுத்துருக்கு. அப்போ இது பார்க்க கொஞ்சம் சிம்பிளா, ஈஸியா இருக்கும். இப்ப மேல இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 0த் இண்டெக்ஸ்ல கோடிங் இருக்கு. 1வது இண்டெக்ஸ்ல தமிழ் இருக்கு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் நம்பர் 0 அ இண்டெக்ஸ்ல கோடிங், 1ல வந்து தமிழ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நார்மலா வேரியபிள்ஸ அசைன் பண்றது, டிக்ளேர் பண்ணி இந்த மாரி பிரிண்ட் பண்றது எல்லாம் ஓகே தான். ஃபங்ஷன்ஸ் இந்த 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 பேஜ்ல எழுத முடியுமா? இந்த இடத்துல எழுத முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் முடியும். அது நான் காமிக்கிறேன். ஓகே. நான் இப்ப கிளியர் பண்ணிட்டேன். இத கிளியர் பண்ணிட்டு ஃபங்ஷன் எழுதுறேன். ஃபங்ஷன்ங்கிறது நார்மலா ஒரு கீவேர்ட் வேணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல அது எப்பவுமே உண்டு. ஃபங்ஷன்ங்கிற கீவேர்ட் போட்டு ஃபங்ஷன் நேம் போடணும். நேம் வந்து இப்ப என்ன போடுறேன்னா, டெஸ்ட் 5. ஓகே. டெஸ்ட் 5ன்னு போடுறேன். இப்போ இந்த ஃபங்ஷன நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகேவா? இதுல என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. ரிட்டர்ன் ஸ்ட்ரிங். ஓகே. ம். ஓகே. இப்போ இந்த ஃபங்ஷன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், 5ங்கிற ஃபங்ஷன் நான் எப்பலாம் கால் பண்றேனோ, அப்போலாம் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்டர் குடுக்கேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் 5 கால் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. நான் டைப் பண்ணும்போதே எனக்கு சஜஷன் காட்டிடுச்சு. கீழ வந்து எனக்கு இந்த அவுட்புட் தான் வரப்போகுதுன்ட்டு நான் என்டர் குடுக்குறேன். எஸ் குடுத்தோனே எனக்கு இந்த ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்பன்னா இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ ஃபங்ஷன் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம எந்த ஃபங்ஷன், எந்த ஆப்பரேஷன்ஸ் வேணா இங்க போட்டு நம்ம கால் பண்ணி பார்த்தா, அந்த அவுட்புட்ட நம்மளுக்கு குடுக்கும். ஓகே. இப்போ இதே ஃபங்ஷன்ல இன்னும் டிஃபரெண்ட் காட்டுறேன். ஓகே. ஃபங்ஷன் ஆட். அதாவது இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு ஆட் ஆப்பரேஷன் பண்ண போறேன். ஓகேவா? ஆட் ஆப்பரேஷன்னா ஒரு 2 வேரியபிள பிளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே. இப்போ இதுல வந்து நான் 5 பிளஸ் 6 அப்படின்னு போட்டா, எனக்கு எத ரிட்டர்ன் பண்ணும்? 11 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படிதானே? எனக்கு இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் நான் எப்பலாம் கால் பண்றேனோ, எனக்கு 11 ரிட்டர்ன் பண்ணும். அதுவே ஒரு டைனமிக்கா எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நான் இதுல வந்து வேரியபிள் பேர் வேணா குடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ நான் 2 வேரியபிள் வெளிய இருந்து அனுப்பணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2 பாராமீட்டர் வேணும். நான் போட்டுக்கிட்டேன். A, B. அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஏவையும் பியும் பிளஸ் பண்ணி அனுப்பணும். அப்படின்னா A, ஓகே. A பிளஸ் B. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்ஷன்ல நான் 2 பாராமீட்டர் அனுப்பிவிட்டா, எனக்கு 2யும் பிளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ அத கால் பண்ணி காட்டுறேன். ஆட் ஆஃப் 2, 6. ஓகே. டைப் பண்ணும்போதே எனக்கு ஆன்ஸர் வந்து இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கீழ காட்டிடுச்சு. 8ன்னு காட்டுது. நான் இப்போ என்டர் குடுக்குறேன். எஸ். அப்போ இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது நான் 2 நம்பர் அனுப்பி வச்சதால, 2 நம்பரையும் பிளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு இந்த வீடியோல அ இந்த கான்செப்ட் எல்லாம் போதும்னு நெனைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு 2% தான் பார்த்துருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க இந்த இடத்துல போட்டு ரன் பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அவுட்புட்ட அதே லைன்ல பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்திருக்கும். புதுசா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வந்திருக்கும். இவ்வளோ ஈஸியா ஜாவாஸ்கிரிப்ட் போட முடியுமா? எந்த டூலுமே இல்லாம குரோம் யூஸ் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.